அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. சித்தாந்தம்ன்றது வேதாந்தம்ன்றதும் இன்னான்றதுக்கு தான் சொன்னவர் பதில். சித்தாந்தம்னா அறிவு, வேதாந்தம்னா புக்கு. அறிவில் தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், புக்கை படித்து தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். இதை தான் சொன்ன தவிர சித்தாந்தம் தப்புன்னு நான் எப்பவுமே சொல்ல. தப்பாக அந்த நாயத்தின் அடிக்க வச்சுக்கிறேன். ஏதோ ஒன்று கவனம் வரதெல்லாம் கேட்குறல, பின்ன எப்படி கேட்ட தப்புன்னு சொல்லிக்கிறேன்ட்டு எங்கே சொல்லிக்கிறேன் காட்டு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி வேணா எப்போவாவது சொல்லிக்கிறேன்னா காட்டு பார்க்கலாம். சரியா நீ வீடியோவை பார்க்கல, அதை முழுசாக பார்த்துட்டு வா. இதில் வேறு சித்த வைத்தியர்ன்ற அன்பா ஆமா 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 ஆமா. நீ மனுஷன் தானே. இப்போ நீ என்ன பண்ண, ஒரு நல்லதையும் கேட்குற, ஒரு கெட்டதையும் பொய்யும் பூலிட்ட இல்லை. இது ரெண்டையும் நீ சொன்ன. நான் எங்கேயாவது கடவுள்னு சொல்லிக்கிறேன்னா நீ தான் கடவுள்னு சொல்லிக்கிறேன். இப்போ நீயே ரெண்டு வேலையும் செய்த. இதுதான் நீ நீங்கள் உலகம் செய்துன்னுக்குது. நீங்கள் தான் கடவுள். கடவுள்னு ஒன்று தனியாக வந்தால் ஏக்க நடத்தலைங்க. கம்பெனியாக வச்சுங்கிறது கடவுள். நம்ம தான் கடவுள். நமக்குள்ளே தான் கடவுளுக்குறோம். நம்ம எந்த செயல்படுமோ நல்ல செயலும் கெட்ட செயலும் நம்மளே தான் செய்துங்கிறோம். அப்போ நம்ம தான் கடவுள். நம்ம இல்லைன்னா கடவுள்னு ஒன்று யார் சொல்லுவான்? நாய் போய் கடவுள்னு சொல்லுமா? புலி போய் கடவுள்னு சொல்லுமா? புலி போய் ஒரு கோயில் கட்டிக்குமா? மனுஷனுக்குள்ளே தான் கடவுளுக்குறான். நான் எல்லா கிளாஸும் சொல்லி கடவுள்னு ஒன்று இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான், தேடி பாருங்க ஒன்று. அதனால் உன்னை நீ தேடு, உனக்கு கடவுள் தெரியும். கேள்வி கேட்குறத குறைச்சிக்கினீங்கன்னா நீங்கள் உங்களை ஆராயுங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சா உங்களை மறந்துடுவீங்க, உலக விஷயத்தை கேட்பீங்க. எது ஓனம் முடிவு பண்ணிக்கங்க நீங்கள். ஏம்பா சொல்லுங்கப்பா. ஐயா வணக்கம் ஐயா. கடவுள் வந்து நமக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப இந்த கோயில்ல இருக்கிற தெய்வங்கள்லாம் அஞ்ஞானிக்கு சரிங்க நெட்லியா சொல்லிக்கிறேன்னப்பா. நான் ஆன்மீகத்தை பேசினுக்கிறேன், நானே கோயில் கட்டி வச்சுக்கிறேன். இது எதுக்கு? நான் என்றைக்குமே அது சாமின்னு நான் கும்பிட்டதில்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டாங்க போன வாரம். அந்த வீடியோவில் கூட சொல்லி, இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் படத்தை வச்சு கும்பிட்றாங்க. படத்தில் கடவுள் இருக்கிறாருன்னு அவங்க நினைப்பு, என் நினைப்பு எனக்குள்ள இருக்கிறாருன்னு, அதனால் அதை கும்பிட்றது இல்லைன்னு சொன்னேன். அவங்க கும்பிட்றதை நான் தப்புன்னு சொல்ல எனக்கு உரிமை கிடையாது இல்லையா? அதனால் யார் எதை விரும்புகிறானோ அதை செய்யணுமே தவிர நீ அதை போகக்கூடாது இது வான்னு சொன்னால் அது அராஜகம் ஆகிடும். அதனால் நான் யாரையும் சொல்கிறது, இந்த கோவில் கட்டிக்கிறது இந்த ஊருக்கோசம். இங்கே வந்து சாமி கும்பிடுவான். இப்போ நீங்கள் எல்லாம் வெள்ளை வேஸ்ட் கட்டி நாங்கள் நின்றுப்பீங்க. இங்கே கும்பிட்டவன் யோசிப்பான், இது என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம யோசிப்பான். அப்போ ஒரு படி தாண்டி அதுக்கு வருவான். அதுக்காக இது ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சேன். உலகத்தில் எங்கேயுமே ஆசிரமத்தில் கோயில் இருக்கிற, கோயிலில் ஆசிரமம் இருக்காது இங்கேயே தவிர. ரெண்டும் நான் உணர்ந்ததால் கட்டி வச்சுக்கிறேன். அக்னி கலையில் பிரவேசிக்கும் பொழுது பிரம்மரந்திரம் அதோட இணைக்கும். இந்த பிரம்மரந்திரத்தில் நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சகசிரதளத்தில் அம்பாள் சிவன் வீட்டில் இருக்காங்க. அவங்க உன்னை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கானே, எப்படி அவனை சும்மா விட்டுறது? அப்போ தான் அதுக்கு தான் வந்து பிள்ளையாருன்னு சொன்னான். கீழே மூலாதாரத்தில் பிள்ளையார் அங்கே தான் நம்மளை கூட்டுன்னு போகிறாரு. இப்போ இங்கே இருக்கிற பிள்ளையார் அங்கே வராரு. எப்படி வராரு? விக்னேஸ்வரனாக வராரு. அங்கே விக்னேஸ்வரனா வந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் தான் கூட்டுன்னு, இவரை நான் தான் கூட்டுன்னு வந்தேன்னு அங்கே சொன்ன உடனே, சரி வானைண்ணா, இவ்வளோ தூரம் அவங்களுக்கு வழிகாட்டி நீ கூட்டுன்னு வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி விக்னேஸ்வரனையும் சரி நம்மளையும் சரி அங்கே அணைச்சிக்குவாங்க. அப்படி அணைக்கும் போது தான் வீடு பேர் நமக்கு கிடைக்கும். முக்தி மோட்சம்ன்றது சகசிரதளத்துக்கு மேலே ஏறி நம்ம உச்சியிலிருந்து ஒரு ஜானுக்கு மேலே போனால் அங்கே இறைவன் வீட்டிருக்காரு. இது நமக்கு பிரம்மரந்திரத்திலிருந்து போனால் அது கொண்டு போய் நம்மளை அங்கே சேர்க்கன்றதுக்காக இந்த பாடத்தை இப்படி இந்த பாடலில் வச்சுருக்காங்க சாமி. விளக்கம். 5 வகையான தீயை பற்றி குறிப்பிடுறாங்க.
பசித்தீன்னு சொல்றாங்க, அப்புறம் கோபத்தீன்னு சொல்றாங்க, அப்புறம் ஞானத்தீ, தாபத்தீன்னுவாங்க. இந்த காமத்தீன்னு சொல்றாங்க. இதை ஏன் தீன்னு குறிப்பிடுறாங்க? அதை பசிச்சா சாப்பிட போறாங்க, அது கோபம் வருது அவங்களுக்கு, உணர்வுகளுக்கு, அதை வந்து தீன்னு குறிப்பிட்டு ஏதாவது காரணம் இருக்குங்களா? ஆமா, தீனால பயன்படுத்துறத பொறுத்து தீயோட வேலை இருக்கும். ஒரு வத்திக்குச்சியை கீழ்ச்சி ஒரு குத்து விளக்கம் ஏற்றலாம், ஒரு வீட்டையும் கொளுத்தலாம்ல. அப்போது அந்த தீயை பயன்படுத்தக்கூடிய விதம், பயன்படுத்தக்கூடியவங்களோட ஆற்றல், அதை வச்சு தான் அந்த தீ எப்படி அமைதுன்றத சொல்ல முடியும். அந்த தீயோட வேல்யூ என்னன்றது அப்போ தான் புரியும். அப்போது அதுக்காக தான் அந்த உதாரணமாக இப்போ நான் அதை கேட்டது. ஒரு வத்திக்குச்சி கொளுத்தி அழகாக ஒரு குத்து விளக்கு ஏற்றலாம், ஒரு கூரை வீட்டையும் கொளுத்தி அந்த வீட்டையும் நாசனம் பண்ணிடலாம். ஒரே ஒரு வத்திக்குச்சி இருந்தால் போதும், இதை பண்ணிடலாம். அப்போது இதை பயன்படுத்துறது எப்படின்னா, இவர் சொன்ன மாதிரி இந்த கோபத்தீ. அப்படி இந்த கோபத்தீனா நான் காலையிலே கூட உங்களுக்கு அங்கே சொல்லியிருப்பேன். அந்த கோபத்தீ கிளம்புனாலே கண்டிப்பாக உன்னை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டின்னு போய் சேர்த்துரும். அதுவே கூட்டின்னு போயிடும். நீங்களே ஹாஸ்பிட்டல் தேடி போக வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் அப்படியே ஊந்துருவீங்க. காரணம்னா பிபியும் சுகரையும் அப்படியே தூக்கின்னு போயிடும். ஹார்ட் அட்டாக் இருந்ததுன்னா இன்னும் சுத்தம். இந்த கோபத்தை கிளம்புனா இவ்வளோ வேலையை செய்யும். அதனால் இந்த கோபத்தையை பயன்படுத்திக்கக்கூடாது, அதை அடக்கி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோபத்தீ. தாபத்தீன்றது சிலர் போல என்னன்னா இந்த இயல்பான விஷயந்தான் அது. ஆனாலும் சில பேருக்கு இயல்பாக இருந்தாலும் அடக்கி வைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த மாற்று பாலினத்தை பார்க்கும்போது டக்குன்னு சில பேருக்கு அந்த எண்ணங்கள் வரும், ஒரு கற்பனைக்கு போவாங்க, அந்த தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும் அவங்களுக்கு. இது மாற்று பாலினத்தார். இது யாராக இருந்தால் ஆண் பெண் இரு வகையிலையும். இதுக்கு பேர் தாபத்தீன்னு பேர். இந்த தீயம் அடக்கி வைக்கணும். இது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, இயற்கையான விஷயம். இது யாருக்கும் தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. தப்பான விஷயம் கிடையாது. தப்பான விஷயம் இறைவன் கொடுக்கவே மாட்டான். எல்லாம் அவன் நல்லது தான் கொடுத்தான், நம்ம தான் தப்பாக பயன்படுத்திடுறோம். அதனால் இது ஒரு தீ இருக்குது, அதையும் அடக்கி வைக்கணும். தாபத்தீ, கோபத்தீன்னு, கோபத்தீ ஒன்று, தாபத்தீ ஒன்று. இன்னொன்று பரத்தீ, அது கடைசியாக. பரத்தில் எரியக்கூட தீ. அந்த எரியக்கூடிய தீயை நீ பார்க்கணும். ஜீவஜோதி, பரஞ்சோதி, ஆத்மஜோதி, இந்த 3 ஜோதியும் தீ தான். இது நெருப்பு. இந்த 2த்தையும் நீ ஒதுக்கி வச்சின்னா இந்த 3த்தையும் நீ தொட்டுக்கின்னு பரத்தீயில் நீ ஒடுங்கிடலாம். எல்லாருமே தீக்குள்ளே ஒடுங்க வேண்டியவங்க தான். அதிலிருந்து வந்தவங்க அதிலே போய் ஒடுங்கி ஆகணும். ஏன்னா இறைவன் பெரிய நெருப்பாக தான் இருக்கிறான். நெருப்பு பிழம்பு, எரிதழல் மேனியன்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் எப்படி சொல்லுவாங்கன்னா எரிதழல் மேனியன்னு. அப்போது நெருப்புலேருந்து வந்த ஒரு சிற்றொளி தான் நம்ம. அப்போ நம்ம இந்த 2 தீயை நிறுத்தினீங்கன்னா, இந்த கோபத்தீயும் தாபத்தீயும் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி.